ஹாய் மேம். இந்த கிளாஸில் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி மிக்சிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது பிளெண்டிங் அதோட அர்த்தம். நம்ம இதுக்கடுத்து போகிற எல்லா கிளாஸஸ்க்குமே அந்த பிளெண்ட் பண்ணால் தான் நம்ம போடுற டிசைன் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக 4 சர்க்கிள் இந்த மாதிரி போட்டிருக்கேன். எப்பவும் போல ஃப்ரேமில் கிளாத்தில் அவங்க ஃபிக்ஸ் பண்ண தெரியல. இனிமேல் நம்ம பார்க்க போகிற எல்லாமே வந்து வெட் அண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். வெட் அண்ட் வெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, துணியை வந்து கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ஒர்க் போடுவோம். இதுக்கு வந்து நான் முன்னாடியே மெட்டீரியல் வச்சுட்டு வந்து எல்லாருக்குமே டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் வந்து ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கணும். ரவுண்ட் ப்ரஷ் கிடையாது. இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு இப்படி கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் போட போகிறோன்னா இதுக்குள்ளே தண்ணியை ஃபஸ்ட்டு வந்து நினச்சிக்கணும். அதாவது வெட் பண்ணுவோன்னு சொல்லுவோம். அதான் மீனிங். அது எது வரைக்கும் பண்ணணும்னா, அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ரவுண்டு வரைக்கும் பண்ணக்கூடாது, ரவுண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ கலர் பண்ண உடனே அது வந்து என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ரவுண்டு வரைக்குமே தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரவுண்டுக்கு 1 இன்ச் உள்ள அப்படி தான் நம்ம கொடுக்கணும். இதுக்கடுத்து பார்க்குற எல்லா மெத்தடுக்குமே இதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்குமே தண்ணி அப்ளை பண்ணி தான் பண்ணுவோம். ரவுண்ட் ப்ரஷில் வந்து அந்த இது எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, டபுள் கலர் எடுக்கிறேன். நான் வந்து 2 கலர் எடுத்துக்கிறேன். என்னென்ன கலர் எடுத்திருக்கேன் அப்படின்னா, டார்க் கலருக்கு வந்து நான் ப்ளூ எடுத்துருக்கேன். நீங்கள் டார்க் கலர் எந்த கலர் வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் செகண்ட் கலர் கண்டிப்பாக ஒயிட்டாக தான் இருக்கணும். ஒன்று டார்க்கு, கண்டிப்பாக ஒயிட் எடுக்கணும். எப்பவும் போல் கொஞ்சத்தை வந்து நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பாட்டிலேருந்து கவுக்கக்கூடாது, கொஞ்சூனாக தான் எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஒயிட் கலர் எடுக்கிறோம்ல, அப்போ வந்து ப்ரஷ்ஷை வந்து லேஸாக கூட அந்த நம்ம என்ன கலர் எடுத்துருக்கோம், இப்போ நீங்கள் ப்ளூ எடுத்துருக்கீங்கன்னா ப்ளூ கலர் அது லேஸாக கூட படக்கூடாது. இப்போ நான் தண்ணியில் நல்லா கழுவிட்டுமே வச்சுருவோம். உங்களுக்கு தெரியுதா லேஸாக ப்ளூ அந்த மாதிரி மிக்ஸ் ஆகவே கூடாது. நல்லா வாஷ் பண்ண பிறகு தான் அந்த ஒயிட் கலர்லேயே போகணும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒயிட் கலர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் போடணும். முன்னாடி கிளாஸ்லேயே சொன்ன மாதிரி ஒயிட்டில் வந்து லேஸாக வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த ரவுண்ட் சர்க்கிள் போட்டுருக்கூடாது. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாதியாக பிரிச்சுருங்க. ஃபஸ்ட்டு இப்படி பாதியாக பிரிச்சுட்டு இந்த சைடு ஃபுல்லாக ஒயிட் போடணும். ஒயிட் நான் வந்து கண்டிப்பாக ஃப்ளாட் ப்ரஷ் தான் எடுக்கணும். நான் எப்படி போடுறேன்றதை பாருங்கள். ஃப்ளாட் ப்ரஷ்னால் என் கை எப்படி போகுதுன்னு தெரியுதுங்களா? இப்படி போடாமல் இந்த மாதிரி வளைச்சி போடணும். இந்த மாதிரி ஒன் சைடு ஃபுல்லாக வளைச்சி போட்டேன். ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் 2 சைஸ் இருந்துச்சுன்னா எடுத்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒயிட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டுக்கு அதே மாதிரி தான் ப்ளூக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மிச்சம் இடம் இருக்குல்ல, அந்த மிச்சம் இருக்க இடத்துல போடுறேன். ரொம்ப வெளியே போவேனா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் தானே பண்ணுறீங்க. ஸோ ஓரளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். இப்போ உங்களுக்கு தெரியுதா, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பாதியாக பிரித்ததில் ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளூ போட்டேன், ஒரு சைடு ஃபுல்லாக ஒயிட் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் பிளெண்டிங் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடம் இருக்கலாம், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து இப்படி லேஸாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கலாம், அதில் வந்து ஒயிட் கலர் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கலாம், அதில் ப்ளூ யூஸ் பண்ணக்கூடாது. கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம திருப்பி நம்ம ஒயிட்டுக்குள்ளே கொடுத்தோன்னா ப்ளூ ஆகிடும். ஆனால் ஒயிட்டுக்குள்ளே ப்ளூ வந்து ஒயிட்டுக்குள்ளே கொடுக்குறப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்படி இந்த மாதிரி இது பண்ண பிறகு நான் எப்படி பிளெண்ட் பண்ணுறேன்றதை பாருங்கள். இப்படி பண்ண பிறகு இப்படி ஆரம்பிக்கணும். என் கை எப்படி போடுதுன்றதை பாருங்கள். இப்படியே போயிட்டு இந்த பக்கம் போயிடணும். திரும்ப இந்த பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து இப்படி. இப்போ உங்களுக்கு தெரியுதா, இது வந்து நல்லா டார்க் ஒயிட்டாக இருந்தது, இப்போ எப்படி ஆயிடுச்சு, ப்ளூ ஆயிடுச்சு. இது வந்து டார்க் ப்ளூவாக இருக்கா, இது அப்படியே லைட் ப்ளூ ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பிளெண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில். ஸோ இப்போ நான் அப்பா சொன்ன லாஜிக் புரியுதா? இப்போ ஒயிட்டில் ப்ளூ பட்டாலும் இந்த ப்ரஷ்ஷுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவே நம்ம ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதில் ப்ளூ லைட்டாக பட்டு திரும்ப நம்ம அந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, இதுக்குள்ளே போய் விட்டால் ஃபுல்லாக ப்ளூ ஆயிரும். ஸோ ப்ரஷ் வந்து நம்ம அந்த கலர் ப்ரஷ் யூஸ் பண்ணதுலேயே பண்ணலாம். இப்படி பிளைண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ளாட் ப்ரஷ் இருக்கா, ஃப்ளாட் ப்ரஷ் இப்படி பிடிச்சிட்டு கிட்ட பிடிச்சி இப்படி அது 2 கலருமே பிளெண்ட் ஆகணும். நான் நல்லா கிளாத்தை வெட் பண்ணியிருக்கனால எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி தேவைப்படல. எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம திரும்ப தண்ணி தொட்டு எல்லாமே அந்த ஒயிட்டும் ப்ளூவும் 2 மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணணும். அதை இப்படி நல்லா ஃபஸ்ட்டு டைப்பில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த சைடோட கார்னர்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா, லேஸாக ப்ரஷ்ஷை வச்சு ஃப்ளாட் ப்ரஷ் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளை தாண்டி போகிறதில்ல, அவ்வளோதான். இது வந்து ஃபஸ்ட் டைப் ஆஃப் பிளெண்டிங்கில் மொத்தம் 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட் டைப் பண்ணியிருக்கோம். அதாவது ஹாஃபாக பிரித்து ஒரு சைடு டார்க் கலர் ஒரு சைடு லைட் கலர் கொடுத்துட்டு இந்த மாதிரி கோடாக கொடுத்த பிறகு ப்ரஷ்ஷை இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணோன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆனால் ஒரு சைடு கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ஒரு சைடு கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அந்த மாதிரி மைல்டாக தான் இருக்கணும்.
இப்போ அதே மாதிரி செகண்ட் ஒன் பார்த்துடலாம். கிளாத்தை வெட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ப்ளூ கலர் ப்ரஷ் யூஸ் பண்ணிருக்கலாம். அது பண்ணிங்கன்னா கிளாத்தே வந்து என்ன ஆயிரும், நம்ம ப்ளூ கலர் ஆயிரும். அதனால் ஒயிட் கலர் பண்ணதை வந்து லேசாக கழுவிட்டு எடுத்துக்கலாம். லேசாக கழுவிட்டு, ஒயிட் கலர் தானே பண்ணியிருக்கோம், லேசாக கழுவிட்டு ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து வெட் பண்ணிக்கலாம். அப்பா சொன்ன மாதிரியே தான், ரொம்ப ரவுண்டுக்கு வெளியே போகக்கூடாது. அந்த ஓரளவுக்கு ரவுண்டுக்குள்ளே இருந்தாலே நமக்கு பண்ணுறது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு 1 இன்ச் உள்ளேயே விட்டு இது பண்ணுங்கள். இப்போ இது நல்லா காஞ்ச பிறகு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த காயக்கூட தேவையில்லை. இந்த ஓரத்தில் லைட் தெரியும், இந்த பக்கம் ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். இப்போ நான் பண்ண போகிறது என்னென்னா, அப்போ அதை ஆஃப் பண்ணாமா, இப்போ வந்து கால் பண்ண போகிறோம். எப்படி பண்ணேன்றதை காட்டுறேன். இப்போ அப்போ அதை மாதிரியே தான் ஒயிட் கலரை வந்து எடுத்துக்கிறேன். ஒயிட்டை எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்க பெயிண்ட்டை தடவிட்டு ஃபஸ்ட்டு 3/4 இதுக்கு கோடு போடுங்க. இப்போ எப்படி போட்டிருக்கேன்னு தெரியுதா, இந்த 3/4 இதில் இங்கிட்டு ஃபுல்லாகவே நான் ஒயிட்டு தான் அடிக்கிறேன். ஓகேங்களா. இதுக்கு அடுத்து வர்ற எல்லா கிளாஸஸ்க்குமே பிளெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளெண்டிங்னா இப்படி கலக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, கலக்கிறதுக்கு பேர் தான் பிளெண்டிங். இதில் வந்து இப்போ நம்ம ஒயிட்டும் ப்ளூவும் போட்டிருக்க தனித்தனியாக தெரியுதா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து மர்ஜ் பண்ண ஆரம்பித்தோம், தனித்தனியாக நமக்கு தெரியுதா, தெரியல. ஸோ உங்களோட பிளெண்டிங் வந்து அந்தளவுக்கு இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷமாவது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து நான் 3/4 வாசி பண்ணியிருக்கேன். அப்போ எப்படி இருக்கும்னா, ஒயிட்டோட டாமினேஷன்லாம் அதிகமாக இருக்கும், ப்ளூ வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா ப்ளூ கம்மியாக தானே போட்டிருக்கோம். பக்கம் பூரா போட்டுட்டு இன்னொரு ப்ரஷ் எப்பவும் போல் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு இந்த கால்வாசியில் போட்டிருக்கேன், அந்த கால்வாசியில் போட்டுடுறேன். இப்போயும் உங்களுக்கு தெரியுதா, கிளாத் வந்து வெட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம தண்ணி வந்து அளவாக தான் பயன்படுத்தணும். இப்போயும் அப்போ அதை மாதிரியே தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஈவனாக பண்ணிவிட்டு இந்த சைட் ஒயிட் சைடில் இருந்து அப்படியே கர்வாக கொண்டு வந்து ப்ளூ கொண்டு வரணும். அப்போ நான் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு பாருங்களேன். இப்போ வந்து ப்ளூ ப்ரஷ் தான், இதில் ஒயிட்டில் பட்டாலும் நமக்கு என்ன ஆக போகிறது, இப்போ வந்து எனக்கு நான் மர்ஜ் தான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன். என் ப்ரஷ்ஷு எப்படி போடுதுன்றதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் பிளெண்டிங் பண்ணணும். இப்படியே பண்ணிவிட்டு அப்படி இந்த பக்கம் வரும்போது உங்கள் கையை ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளூ ஆகிடுச்சா, இப்போ ப்ளூவிலேருந்து அப்படியே பண்ணுங்கள். இப்போ இந்த பக்கம் வந்தாச்சா, திரும்ப இந்த பக்கம். ரொம்ப உங்களுக்கு கிளாத்து தண்ணியாக இல்லாத மாதிரி இருக்குன்னா லேசாக தண்ணி தொட்டிக்கலாம், ஒன்றும் தப்பு. இங்கே வரும்போது கையை ரொட்டேட் பண்ணிடணும். உங்களுக்கு தெரியுதா, நான் இங்கிட்டு பண்ணும்போது இப்படி தான் பண்ணுறேன், இங்கே போகும்போது கையை ரொட்டேட் பண்ணிடுறேன். இது எட்ஜஸ்லாம் இப்போதைக்கு விட்டுருங்க, நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். நீங்கள் தனித்தனியாக இங்கேக்குள்ளே வந்து நம்ம பிளெண்ட் பண்ணோம்ல, அது வந்து நமக்கு தனியாக தெரியக்கூடாது. இங்கேக்குள்ளெலாம் வரும்போது பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷை லேசாக தூக்கிட்டு பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்படி பண்ணக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ப்ரஷ் வந்து இப்படி போகக்கூடாது, இப்படி தான் போகணும். கை வந்து 90 டிகிரியில் இருக்கணும், இப்படி தான் ப்ரஷ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இங்கே வந்து ஒயிட் தான் அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்கும், ப்ளூ இந்த சைடில் தான் இருக்கும். ஸோ இது பிளெண்டிங்கில் ஃபஸ்ட் மெத்தட், ஆஃப் மெத்தட். இது பிளெண்டிங்கில் செகண்ட் மெத்தட், அதாவது 3:1. 3 வந்து ஒயிட்டு, 1 வந்து நமக்கு ப்ளூ. ஓகே, இப்போ தேர்ட் மெத்தட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இது வந்து ஹாஃப், இது வந்து 3:1, இது வந்து டபுள் பேக்க போகிறோம். நடுவில் மட்டும் ஒயிட்டு, 2 சைடு நான் ப்ளூ கூட கொடுக்க போகிறேன். அதுக்கு எப்பவும் போல தான் கிளாத்தை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை வந்து வெட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப வெட் பண்ணல, ஏன்னா உங்களுக்கு தெரியுது, இது வந்து ஆக்சுவலாக ஒயிட்டை வந்து கழுவாம விட்டுட்டேன். உங்களுக்கு அதனால் தெரியுதா, கண்டிப்பாக ப்ரஷ்ஷை வந்து கழுவிட்டு தான் எடுக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா ப்ரஷ்ஷை கழுவிட்டு, ஃபேப்ரிக் பெயிண்டிங்னால கலர் வந்து அப்படியே ஒட்டுங்க. ஸோ நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்து தான் பண்ணணும். ஆரி டிசைனர் இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சென்டரில் தான் ஒயிட் கொடுக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு நான் ஒயிட்டை கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படி பண்ணுறேன்னு யோசிக்கிறேன். இப்போ ரெட்டு கொடுத்துட்டு ஒயிட்டில் போய் பட்டாலும் ப்ரஷ்ஷு லேசாக ரெட்டில் பட்டாலும் என்ன ஆகும், ப்ரஷ் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எப்பவும் போல தான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒயிட்டை கொடுத்துக்கிறேன். சென்டரில் மட்டும்தான் ஒயிட்டு. எப்படி கொடுக்குறேன்னு தெரியுதா, ஸ்ப்ரெட் ஆகுது உங்களுக்கு தெரியுதா, சென்டரில் மட்டும் ஒயிட், அவ்வளோதான். இந்த 2 சைடுமே நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, அப்போ அது மாதிரியே தான் பிங்க்கு தான் ப்ளூ தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். ஒயிட்டு கண்டிப்பாக, மிச்சப்படி இதுக்கு வந்து நம்ம ஆப்ஷன் எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். இந்த 2 சைடு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, இந்த பக்கமும் சரி, இந்த பக்கமும் சரி. கீழே கேர்வை வர்றதுக்கு லேசாக ப்ரெஷ்ஷை சாய்ச்சிட்டு ஓகேவா, புரியுதா. எப்பயுமே என்ன எப்படி பண்ணுவோம், ஜிக்ஜாக் வந்து இப்போ வந்து நான் ப்ளூ தான் எடுத்திருக்கேன். ப்ளூவில் ஒயிட் பட்டால் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, எதுவுமே இல்லை. இதுவே ஒயிட் ப்ரஷ்ஷில் ப்ளூ பட்டால் நமக்கு பிரச்சனை. அந்த வித்தியாசத்தை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இத்தனை தடவை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, டக்குன்னு ஏதாவது வந்து கலர் யூஸ் பண்ணதை போய் ஒயிட்டில் பட்டுருவீங்க.
சரிங்களா? அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால சொல்கிறேன். இப்போ கலர் யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஒயிட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அதை மாதிரியே தான் ஃபஸ்ட்டு ஜிக்ஜாக்கில் கோடு போடுங்க. கோடு போட்டு உங்களோட பிளெண்டிங் எப்படி ஆரம்பிக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி நேராக பிளெண்ட் பண்ணக்கூடாது. நான் எப்படி கர்வியாக கொண்டு போகிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி கர்வி ஷேப்பில் தான் இருக்கணும். இது எப்படி இருக்குமா, லைட் நடுவில் மட்டும் ஒயிட் இருக்கும், மிச்சம் 2 இடத்துலையும் ப்ளூ தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா எப்படி பண்ணுறேன்னு? ஸ்ட்ரைட்டாக பண்ணவே கூடாதுங்க. நீங்கள் வளைவாக பண்ணணுன்றதுக்காக தான் இந்த 4 இது ப்ராக்டிஸ் பண்ணவே நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா வளைச்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மேபி கேமராவில் கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல. நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணும்போது தெரியும். இந்த இதில் நல்லா இங்கனக்குள்ளே மட்டும் டார்க் ஷேட் தெரியுது. இந்த இதில் லேசாக இங்கனக்குள்ளே மட்டும்தான் டார்க் ஷேட் இருக்குது. இங்கே 2 சைடும் டார்க் ஷேட் தெரியுது, நடுவில் மட்டும் தான் ஒயிட் தெரியுது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு தெரியும். கேமராவில் மேபி எல்லாம் ஒன்றா தெரியலாம். பிளெண்ட் பண்ணுறது ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இப்போ வந்து எனக்கு ரொம்ப ட்ரையான மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் லேசாக வாட்டர் தொட்டுக்கிறேன். ஒன்றும் தப்பு இல்லை. லேசாக தொட்டுட்டு திரும்ப பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். பிளெண்டிங் கலக்கிறது. இந்த பக்கத்துக்கு ப்ரஷ்ஷை வச்சு எப்படி பண்ணுறேன்னு தெரியுதா? இப்படி தான் இருக்கணும். இப்படி ஆரம்பித்து இப்படி இருக்கணும். தனித்தனியாக கலர்ஸ் தெரியக்கூடாது. நம்ம யூஸ் பண்ண எந்த கலருமே தனியாக தெரியக்கூடாது. சாரி, ஓகேங்களா? 3 பண்ணிட்டோம். 4th மெத்தட். ஓகே, ஃபஸ்ட்டு 3 மெத்தட் பார்த்துட்டோம். 4th மெத்தட் இப்போ பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சென்டரில் ஒயிட் கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து டார்க் கொடுக்க போகிறேன். அப்போ எப்படி இருக்கும்னா ஒரு ஃப்ளவர் எஃபெக்டில் இருக்கும். சென்டரில் லைட் ஒயிட் இருக்கும், அதுக்கடுத்து வந்து லைட்டாக அந்த ப்ளூ கலர் இருக்கும், அதுக்கடுத்து டார்க்காக ப்ளூ கலர் இருக்கும். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்பவும் போல தான் ஃபஸ்ட்டு தான் சென்டரில் ஒயிட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்ற ரீசன் நிறையா இதில் சொல்லிட்டேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ்ஷை நல்லா கிளாத்தை அதே மாதிரி வெட் பண்ணல, கிளாத்தை ஃபஸ்ட்டு வெட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம வெட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக வெட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ரொம்ப நான் வெளியே படுற விடலை. இந்த சென்டரில் ஒரு கோடு வச்சு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒயிட் எடுத்துக்கிறேன். ஒயிட் எடுத்துகிட்டு சென்டரில் மட்டும் கொடுக்குறேன். சென்டரில் நான் எவ்வளோ பெரிய ரவுண்டாக கொடுத்துருக்கேன்றது பார்த்துக்கோங்க. நம்ம கொடுத்துருக்கிறது நடுவில் சென்டர், அவ்வளோதான். திரும்ப கூட கொஞ்சம் கொடுத்துட்டு ஒயிட் ப்ரஷ்ஷை தூக்கி தனியாக வச்சாச்சு. இப்போ அதே மாதிரி தான் ப்ளூ எடுத்துக்கிறேன். ப்ளூ எடுத்துகிட்டு இந்த ஒயிட் இருக்குல்ல, அந்த ஒயிட்டை சுற்றி ஃபஸ்ட்டு ப்ளூ கொடுங்க. ஒயிட்டை சுற்றி ப்ளூ கொடுத்துட்றேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஃப்ளவர் எஃபெக்டாக பண்ணுறேன். ஓகேவா? சென்டரில் ஒயிட் இருக்குது. ஒயிட்டில் ப்ளூ போட்டாலும் எந்த தப்பு இல்லை. சென்டரில் ஒயிட் இருக்குது, அதை சுற்றி ப்ளூ இருக்குது. இதை நான் எப்படி இப்போ வந்து கலக்கிறேன்றதை பாருங்கள். இப்போ நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறதை பாருங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக இந்த மிக்சிங்க்கு வந்துட்டு நம்ம ஃப்ளாட் ப்ரஷ் தான் எடுக்கணும். ஓகேங்களா? பிளெண்டிங்க்கு ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறேன்னா ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு இப்படி ஜிக்ஜாக்கில் போட்டுட்டு லேசாக அந்த ஃப்ளவர் எஃபெக்டில் ஜிக்ஜாக்கில் போட்டுட்டு இப்போ நான் எப்படி பண்ணுறனோ அது மாதிரி ரவுண்ட் எஃபெக்டில் பண்ணணும். புரியுதா? திரும்ப சென்டர்லேருந்து ஆரம்பித்து திரும்ப ஒரு ரவுண்டு. எந்த அளவுக்கு உங்களால் பிளெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். சும்மா ஒரு 2 செகண்ட் பண்ணிட்டோம் போதும் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். சென்டரில் வச்சுட்டு நல்லா சுற்றணும். அப்படின்னா உங்களுக்கு காஞ்ச பிறகு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். மேலே இருக்கிறதுக்கே இப்போ காஞ்சிருச்சு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இல்லை இப்போ எனக்கு சென்டரில் லேசாக ஒயிட் தெரிகிற மாதிரி இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம வந்து சென்டரில் கொஞ்சம் ஒயிட் எடுத்து வச்சுட்டு ரொம்ப பிளெண்ட் பண்ணாமல் லேசாக மட்டும் பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒயிட்டு நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்களேன், இது ஃபஸ்ட்டு மெத்தட் பண்ணது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் மெத்தட் பண்ணதில் ஹாஃப் கொடுத்தோமா, இங்கிட்டு மட்டும் லைட்டாக ஒயிட் தெரியும், நல்லா டார்க் ப்ளூ இங்கிட்டு தெரியும். இங்கே வந்து 3:1 பண்ணோமா, இங்கனக்குள்ளே மட்டும் தான் டார்க்காக தெரியும், இங்கே ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக தான் தெரியுது. இதில் சென்டரில் பண்ணோமா, சென்டரில் அந்த லேஸ் ஒயிட் தெரியுது, 2 பக்கமும் டார்க் கலர் இருக்குது. இங்கே சென்டரில் மட்டும் ஒயிட் கொடுத்துட்டு ஃபுல்லாக டார்க் பண்ணோமா, அப்போ எப்படி இருக்குன்னா ஒரு சென்டரில் வந்து ஒயிட்டு, இங்கே வந்து லைட் ஷேடு, இங்கேக்குள்ளே நல்லா டார்க் ஷேடு இருக்குது. இதுதான் பிளெண்டிங். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் சூப்பராக வரும். நெக்ஸ்ட் கிளாஸில் இது வந்து பேசிக் பிளெண்டிங். இதை வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.